கண்டிப்பா இந்த நபர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் எளிய மக்களுக்கும் சாதாரண ஒடுக்கப்பட்ட நபர்களுக்கும் எதிரானது. அவர்கள் கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவார்கள். நீங்க பாருங்க, நீங்க அந்த படத்தை பார்க்கலாம். அப்படியே வரிசையா கட்டம் கட்டி போட்டிருப்பாங்க. வாயில் குண்டு பாய்ந்து அப்படியே ரத்தம் சிந்தி அந்த ஸ்னோனில் அப்படிங்கிற அந்த கல்லூரி மாணவி எத்தனை கனவுகளோட அந்த குடும்பம் இருந்திருக்கும். ஒரு சின்ன போராட்டத்துக்கு போயிட்டு வரேன், உரிமைக்காக கேட்க போறோம் அப்படின்னு போனவர்கள் இப்படி தங்களுடைய உயிர்களையும் தன் குடும்பத்து உறவினர்களையும் இழந்ததுதான் அந்த போராட்டம். அதுல அவ்வளவு ஈஸியா பேசினார். அதுக்கப்புறம் ஸ்ரீமதிங்கிற சிறுமி, அந்த சிறுமியை பத்திலாம் அவ்வளவு அவதூறு. ஏன் 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 பதறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணை குறித்து அவ்வளவு அவதூறாக. லவ் பண்ணா ஓகேன்னு சொல்லுவாங்களா, விட்டுருவாங்களா? அந்த பொண்ணுக்கு வேற எந்த தொடர்பும் இல்லையான்னு சொல்லி இறந்ததற்கு பிறகு ஒரு குழந்தையினுடைய அவங்க பாலியல் ரீதியா தவறான பெண், அவங்க அம்மாவும் குற்றவாளி அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இன்னைக்கு நாம சாக்கடையை கொட்டிட்டாங்கன்னு சொல்லுவதற்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறோம் இல்லையா? வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்ரீமதிங்கிற அந்த பெண்ணை இப்படி அதுக்கான என்ன காரணம்ங்கிற முடிவு கூட வராத போது போய் அந்த அந்த பள்ளியினுடைய தாளாளர் கழுத்து வரை கடனில் இருக்கிறாருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நின்று அந்த பெண்ணுக்கும் அந்த அவங்க அம்மாவுக்கும் இழிபெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்டவர்?